ஹாய், இன்றைக்கி நம்ம சேனலில் 100 வீடியோ ஸ்பெஷல் கப் கேக் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். 1 கப் மைதா, பட்டர், சுகர், முட்டை. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது மிக்சர் ஜாரில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பட்டர் இல்லை அப்படின்னா வாசனை இல்லாத எந்த குக்கிங் ஆயில்னாலும் சேர்த்துக்கிறலாம். அதுக்கப்புறம் 80 ml அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். மெஷரிங் கப்பில் தான் நான் சொல்கிறேன். அடுத்து 60 ml பட்டர் சேர்த்துருக்கேன். இது மூணையும் நல்லா மிக்சியில் 1 நிமிஷம் நல்லா அரைச்சி எடுத்துக்கிறணும். அந்த சுகர் கரைஞ்சி க்ரீம் மாதிரி வரும் பாருங்கள். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிறலாம். இப்போ 125 ml மைதா எடுத்திருக்கேன். அரை கப் மைதா சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா ஆட் பண்ணலை. இது ரெண்டையும் இந்த மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். நல்லா சளிச்சு எடுத்துக்கிறணும். இப்போ பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேட்டர் திக்காக இருக்குது, அதனால் இதில் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/4 டம்ளர் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஒரு 3 டீஸ்பூன் இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறணும். இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக மாவை மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரே மாதிரி டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போது வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறலாம். 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துட்டு இப்போ பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு க்ரீம் மாதிரி பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கப்பில் இதை ஊற்றிக்கலாம். நம்ம வீட்டில் வச்சுருக்க இந்த மாதிரி சின்ன கிண்ணங்கள் இருக்கும். அப்படி இல்லைன்னா காஃபி டம்ளர், சின்ன டம்ளர் இருக்கும், அதில் ஊற்றிக்கலாம். அப்புறம் டீ கடைகள் எல்லாம் கிடைக்கிற பேப்பர் கப் இருக்க, அதில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த கப்பில் ஃபஸ்ட்டு நெய் நல்லா தடவிட்டேன். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரை இதில் ஊற்றிக்கிறலாம். அரை கப் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. மேலே நல்லா ஹீட்டாக இது குக்காகி வரும்போது பொங்கி வந்துடும் மேலே. இப்போது நம்ம இதை நல்லா டேப் பண்ணிக்கிறணும். டேப் பண்ணிவிட்டு டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்குருவோம். இதில் உங்களோட விருப்பம்தான். டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம், அல்லது நட்ஸு சேர்த்துக்கலாம், ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருந்தால் ஸ்ப்ரிங்கிள்ஸ் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா சேர்த்துட்டு ஏற்கனவே கடாயை 10 நிமிஷம் நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். கீழே உப்பெல்லாம் கொட்டி வைக்கலை. ஒரு தட்டு மட்டும் வச்சுருக்கேன். இப்போது இதில் நம்ம எடுத்து வச்ச கப்பை எடுத்து வச்சுக்கிறலாம். 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். 20 நிமிஷம் ஆச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஒரு நைஃப் விட்டு எடுப்போம், ஒட்டுதான்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் குக் ஆகணும். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். நீங்கள் ஊற்றி வச்சுட்டு அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னா கேக் நல்லா புஷ்ஷுன்னு வராது. நடுவில் பள்ளம் விழுந்துடும். இப்போ நம்ம ஆற விட்டு அதுக்கப்புறம் தான் அதை எடுக்கணும். நீங்கள் இப்போ ஆறாமல் சூடோடு எடுத்திங்கன்னா எடுக்க வராது. இப்போது கேக் ரெடி ஆயிடுச்சு. அந்த கத்தி வச்சு ஓரங்களையெல்லாம் எடுத்து விட்டிங்கன்னா அழகாக வந்துடும். நல்லா கூல் பண்ணிடணும். இதில் பட்டர் பேப்பர் கிடைச்சாலும் சரி, இல்லைன்னா அந்த கப் கேக்கு உள்ள பேப்பர் கிடைச்சாலும் நீங்கள் அதை உள்ளே வச்சு ஊற்றி வைக்கலாம். நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் அந்த கேக்கு. இப்போ கட் பண்ணி பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் புது புது வீடியோஸ் உங்களுக்கு